வெல்கம் ஃபேம். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸில் கெட்டவங்களா எக்ஸ்போஸ் ஆகிறாங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை ஃபியூச்சரில் நடக்க போகிற இம்பாக்ட் நினச்சி வருத்தப்படுறதா தெரியல. இந்த எப்ஸ்டைனோட ஐடியாலஜி எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? ஒரு சாத்தான் கடவுளை ஃபாலோ பண்ணனால நேம்டு பால். இந்த சாத்தான் கடவுளோட பாலிசி என்ன தெரியுமா? புவர் பீயிங்ஸ், those who sacrifices the children's life as a feast to me, they will be rewarded by whatever they want. ஸோ அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணி வந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தன் தான் எப்ஸ்டைன். ஹலோ. அப்போ எந்த அளவுக்கு கொடூரமான மக்கள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க, நம்மளுக்கு தெரியாத எவ்வளோ ரகசியங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நான் என்னோட லைஃப்பில் நிறைய இந்த டீமன் காட்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்மோடியஸ், டைஃபோன், ராவணா, லூசிஃபர், அசீலம், அப்புறம் நம்ம கிரைபா. ஸோ இந்த ஒரு வழிபாடில் வந்தோம்னா பாலை பற்றி கிங்ஸ் ஆஃப் கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஸோ நீங்கள் இந்த டீமனை பற்றியோ இல்லை இந்த பாலை பற்றியோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஓன் தாட்ஸை உங்களை கொண்டுரும். So let's skip that part. சும்மா இந்த எப்ஸ்டைன் கிளான்ஸ் பாருங்களேன். இந்த டீமன் காட்ஸ், கல்ட்ஸ் இதெல்லாம் உண்மையானு கேட்டா நல்லதுன்னு ஒன்று இருந்தா கெட்டதுன்னு ஒன்று இருந்தா நான் ஆகணும். இந்த எப்ஸ்டைனோட குறிக்கோள் எதுவாக இருந்துச்சுன்னா சாத்தான மட்டும் வழிபடுறது இல்லாமல் இந்த உலகத்தோட மொத்த பவரும் தான் கையில் இருக்கணுங்கிற பேராசையில் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிருக்காங்கிறத இப்போ நம்ம விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு டெக்னாலஜி எதுவுமே இல்லாமல் தன்னோட வழிபாடு அப்பதுலேருந்து சிறப்பாக செஞ்சு ஒரு அரக்கனா மாறி இருக்கான்னா இப்போ கரண்ட் ஜெனரேஷன்ல எவ்வளோ அரக்கனுங்க வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. லாஸ்ட் இயர் 2025 24,000 பீப்புள் கிட்ட மிஸ் ஆயிருக்கிறாங்க. அண்ட் இந்தியாவில் ஒரு ஃபைல் ரிலீஸ் ஆயிருக்கு January 15. அதில் மட்டுமே 800 பொண்ணுங்க கிட்ட மென்ஷன் ஆயிருக்காங்க. தட் இஸ் பிஹெச் மென்ஷன். எப்படி எல்லாம் இருக்கு, மனுஷங்களே மனுஷக்கரியை சாப்பிட்றது, சிறு சிறு பிள்ளைகளை என்ன வேணா பண்ணலாங்கிற சுதந்திரம், இதெல்லாம் மாறுமா, மாற்ற முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரே சொல்யூஷன் தான், வாய்ப்பே இல்லை. பிகாஸ் we are living in the freedom society, the freedom which allows to sin whatever we want. கரெக்ட் தானே? எதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றேன்னா நமக்குள்ளே எவ்வளவோ பிரிவுகள் இருக்கு. அப்ப எப்படி இந்த கெட்டவங்களை எதிர்த்து நம்ம ஒற்றுமையா போராடுறது? அண்ட் எந்த ஒரு கண்ட்ரிலுமே தவறுகள் நடக்கலன்னு சொல்லவே முடியாது. அந்த கொடுமைகளை நம்ம கண்ணுக்கு தெரிய வந்துச்சுன்னா இந்த முழு உலகமும் நரகமாகிவிடும். ஸோ த திங் இஸ், முதல்ல நம்ம மாறணும். ரொம்ப நல்லவங்க நீங்க யாருமே கிடையாது. அந்த காலகட்டத்தில் அழிஞ்சு போய் பல நூற்றாண்டுகளாச்சு. அண்ட் we have to choose the right and true path. அண்ட் இது எல்லாமே ஒரு தூண்டுதற்கான டிஸ்ட்ராக்ஷன் தான். இதை பத்தி டீப்பா தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதை பத்தின விழிப்புணர்வு இருந்தாலே போதும். இது எல்லாமே ஒரு போருக்கான தொடக்கம் தான். அண்ட் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கு. அதுக்கான தீர்வு நோக்கி ஓட வேண்டியதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லவனாவும் நல்ல வழியில சம்பாரிச்சிட்டும் எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு போயிட வேண்டியதான். அப்படி இல்லாட்டி நம்ம இந்த நரகத்துல